அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் 5 ஹதீஸ்கள். இந்த குழுமம் சார்பாக நம்ம அல்லாஹுடைய உதவியை கொண்டு தினமும் 5 ஹதீஸ்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம 541 545 வரை இருக்கக்கூடிய ஹதீஸ்களை படித்து தெரிஞ்சுக்கலாம். 541வது ஹதீஸ். மழை பொழிந்த போது நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். அப்போது அவர்கள் தமது மேல் ஆடையை களைந்தார்கள். அவர்களது உடலில் நீர் பட்டது. மேலும் இது அல்லாஹுடைய புதிய அன்பளிப்பாகும் என்றும் கூறினார்கள் என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு முஸ்லீமில் இடம்பெற்று இருக்குது. 542வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பொழிவதை கண்டால், அல்லாஹுவே எங்களுக்கு பலன் தரக்கூடிய மழையை பொழிவாயாக என்று கூறுவார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிற ஹதீஸு புகாரிலேயும் முஸ்லீம்லேயும் இடம்பெற்று இருக்குது. 543வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழைக்காக பிரார்த்தனை செய்யும்போது, இரட்சகனே எங்களுக்காக அடர்த்தியான இடி இடிக்கக்கூடிய விரைந்து வரக்கூடிய சிரித்தவாறு ரஹ்மத்தாக வரக்கூடியதை கொண்டு வருவாயாக, அதன் மூலம் லேசான நீர் அதிகம் வரக்கூடிய மழையை பொழியச் செய்வாயாக, நீயே கண்ணியமிக்கவன் கொடையாளன் என்று கூறினார்கள் என சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அபு அவானா அப்படிங்கிற நூலில் சஹீஹுங்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்குது. 544வது ஹதீஸ். சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் மழையை பொழிய வேண்டுவதற்காக நகரை விட்டு வெளியேறினார்கள். அப்போது ஓர் எறும்பு மல்லாக்க படுத்துக்கொண்டு தன்னுடைய கால்களை வானத்தின் பால் தூக்கிய நிலையில், இரட்சகனே நாங்கள் உன்னுடைய படைப்புகளில் ஒரு படைப்பாக உள்ளோம், உன் மழை எங்களுக்கு அவசியம் தேவை என்று கூறிக்கொண்டிருந்ததை கண்டார்கள். பின்னர் நீங்கள் எல்லோரும் திரும்பிச் செல்லுங்கள், நீங்கள் அல்லாத ஒருவரது துஆவினால் நீர் புகட்டப்பட்டு விட்டீர்கள் என்று சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு அஹ்மதில் இடம்பெற்று இருக்குது. இது ஹாக்கிமில் சஹீஹுங்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்குது. 545வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழைக்காக துஆ செய்தபோது வானத்தை நோக்கி தமது பின்னங்கால்களை உயர்த்தினார்கள் என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு முஸ்லீமில் இடம்பெற்று இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இணைந்து இருங்கள். அல்லாஹுடைய உதவியை கொண்டு தினமும் 5 ஹதீஸ்களை இதன் மூலம் அறிந்து கொள்வோம். ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.